இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக வெளியிட்டிருக்க அந்த 2 புக்கு நம்ம வாங்கியிருக்கோம். வந்து டிஎன்பிசி பொது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பொது தமிழ் புக் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற டாபிக் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம வந்து தெளிவாக வந்து உள்ளே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரீசனிங் வாங்கியிருக்கோம். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த புக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் பிரித்தேன். ஸோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி ரீசனிங் புக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நிறைய சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தேடுறதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நான் அப்போ தான் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரிங்களா, நம்ம கொடுத்துருக்க அந்த 6 ரீசனிங் டாப்பிக்குமே இதில் பார்த்தா இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ அந்த 6 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துலேயும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்மளோட தமிழ் புத்தகத்தை பார்த்துடலாம். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்களா. ஸோ 7 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டாபிக் தான் இலக்கணம். இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் வைஸ் கொடுத்துறாங்கல்ல. ஸோ நம்மளோட சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் வைஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்கு. 200 போட்டிருக்கு. ஆனால் ஆஃபரில் வந்து 100 ரூபாய்க்கு தராங்க. இப்போ போட்டிருக்கு பாருங்கள், ப்ரைஸு 200 போட்டிருக்கு. அது ஆஃபர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு தராங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தகத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 970 போட்டிருந்தது பாருங்கள். 970 போட்டு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 485. ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து 585 நான் வாங்கியிருந்தேன். நமக்கு சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கணத்துக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் வந்து இருக்கும்ல. ஸோ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெறியில் வேறுபாடு. ஸோ இதில் இருக்க டாபிக் அப்படியே இதில் இருக்க டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம புத்தகத்துலேயும் நம்மளோட ஸ்கூல் புத்தகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே மெர்ச் பண்ணி வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே இருக்கிற அந்த அறிஞர்கள் தொண்டுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாவே இருக்கும். சரிங்களா, இதோ இருக்குல்ல, இது வந்து இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுரேஷோட வந்து பழைய பாட்டி, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குங்களே. ஸோ அந்த புத்தகம் இதுலேயும் பார்த்தோன்னா ரொம்ப டீட்டெயிலாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க நிறைய டாபிக் இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த புது புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இலக்கணம். சரிங்களா, நம்ம புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு அதே போல் பார்த்தோன்னா பயிற்சியும் கொடுத்துருப்பாங்க. பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடியும் பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அதாவது புத்தகம் வைஸாக பார்த்தோன்னா புது புத்தகம், பழைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கிற எதாவது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த பாருங்க, இப்போ தான் எடுத்தேன். பேஜை கூட இன்னும் சரி ஒழுங்காக இல்லை. இது ஃபுல்லாத்தையுமே படித்தா நம்ம மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா நம்ம சிலபஸ் படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது இல்லாமல் சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போவோம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதே பேர் முந்தைய ஆண்டு வினாக்கள் சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்காங்க. கேட்டிருக்காங்க பாருங்கள், சந்திப்பிழையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணது எப்படி இருக்குது புத்தகம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், டாபிக் வைஸ் லகர, ரகர, நகர, நகர வேறுபாடு, ரகர எல்லாமே டாபிக் வைஸ் இருக்கிறது. எல்லாமே புத்தக வினாக்கள் கொடுத்துருக்காங்க. நகர வேறுபாடு, அது அலைனா இதெல்லாம் நம்மளோட பழைய 11th புத்தகத்தில் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து மெர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோஸில், முன்னாடி பார்த்த வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம படித்து பார்க்கக்குள்ள தான் நமக்கு தெரியும். சரிங்களா, பாருங்கள் நிறைய இருக்குது. நம்ம படித்து பார்த்து தான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பயிற்சி வினாவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எடுத்து ஒழுமுறையும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. நம்ம லாஸ்ட்டில் இந்த டாபிக் வந்துடலாம் வாங்க. பாருங்கள், கலைச்சொல்லாம் பாருங்கள், எப்போ இவ்வளோ இருக்குது. ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க போல். அதாவது நம்மளோட கலைச்சொல்லாம் நம்மளோட தமிழ் புத்தகம் மட்டும் இல்லை, நம்மளோட ஜிஎஸ் அந்த மாதிரி புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும்ல. ஸோ அதோட கலைச்சொல் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்ப எவ்வளோ. இப்போ நான் அப்படியே ஒரு பேஜாக திருப்பல, நான் ஒரு 4-5 பேஜ் திருப்பிட்டு இருக்கேன் ஒரே இதாக. அப்பவும் பாரு எவ்வளோ தரம் இருக்குன்ட்டு. இது என்ன டாபிக்கு? செய்தித்தாள் தலையங்கமா? வாசித்தல் புரிந்து கொள்ளுதல். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போவோம். நிறைய கொடுத்துருக்காங்க எப்பா. அதே போல் வந்து பழமொழியும் கொடுத்துருக்காங்க, சொலவடைகள், அந்த மாதிரி நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து படித்து முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு கூட எனக்கு சரியாக தெரில. ஏன்னா நம்மளோட சிலபஸை மாற்றிட்டாங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டால் மட்டும் தான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்தில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளோட தமிழ் புத்தகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடது இதெல்லாம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா புத்தகத்துலேயும் இருந்ததோட மொழிபெயர்ப்பு கலைச்சொற்கள். நான் இந்த டாப்பிக்கை தேடிட்டு இருக்கேன், அது எங்கே இருக்குன்னே தெரியல. தமிழ் அறிஞருக்கும் தமிழ் தொண்டும் நானும் ரொம்ப நேரமாக திருப்பிட்டு இருக்கேன். அது தவிர நிறைய கடிதங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கும் தெரியல, ஒரு வழியாக வந்துருச்சு. இலக்கியம், தமிழ் அறிஞருக்கும் தமிழ் தொண்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அதிகாரம்னு சொல்லிட்டு. திருக்குறள் கொடுத்து எந்தெந்த அதிகாரம் நமக்கு இருக்கோ அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் டெஃபினேஷனோட விளக்கியிருக்காங்க. அடுத்ததுமே அதுதான் இருக்குது. எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 9, 10, 13. நம்ம வந்து 20 அதிகாரத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்மளோட சிலபஸில் இருக்க எல்லா அதிகாரத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பாருங்கள். ஸோ அறநூல்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து புத்தகத்தில் இல்லாத எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏன்னா வந்து நமக்கே தெரியும், இந்த இது கொடுத்துருக்காங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், அது வந்து நான்மணி கடிகை, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புத்தகத்தில் இருக்காது, சரிங்களா? அதுமாதிரி பழமொழி 400 பற்றியும் நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதுசொல் சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்கிறாங்க, முதுமொழி காஞ்சி. அதனால் பார்த்தா நம்ம புத்தகத்தில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆனால் யூஸ்ஃபுல்லானது தான். ஆனால் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே 274 பேஜ் வந்துச்சு. இது A3 ஷீட் வேறு, அதுக்கு இன்னும் போயிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. அதுக்கு மொழி குடும்பம் நமக்கு முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளோட சிலபஸ் அப்படியே தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். படிச்சுட்டு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நல்லா இருக்குதோ அதை வந்து தனியாக வீடியோவாக எடுத்து போடுறேன், ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோவாக எடுத்து போடுறேன். லாஸ்ட்டாக என்ன டாப்பிக்கோட முடியுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. லாஸ்ட்டில் நாமக்கல் கவிஞரோட கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸில் யார் முடிகிறாங்களோ அதை விட கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்குங்க.